நம்ம மும்மூர்த்திகளுடைய சொரூபமாக எந்த மரத்தை பார்க்கிறோம்? அரச மரத்தை பார்க்கிறோம் அல்லவா? அரச மரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவோம்? எல்லா அரச மரத்துக்கு கீழேயுமே ஒரு பிள்ளையார வச்சிருப்பா. அரச மரத்தை எப்படி பார்க்கிறோம்? மூலத்தோ பிரம்ம ரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரதக சிவரூபாயா, விருட்சராஜாயத்தே நமஹா என்று சொல்லி வழிபடுகிறோம் அல்லவா? இந்த அரச மரம் பக்கத்துல இன்னொரு மரம், ஏதோ ஒரு மாமரமோ இல்லை ஏதோ ஒரு மரம் வர்றதுன்னு சொன்னா எதுவுமே வளரவே வளராது. அரச மரம் மட்டும்தான் வளர்ந்துட்டு வரும். ஆனால் அந்த அரச மரத்திற்கு கீழேயே அதனுடைய வேரிலிருந்து மற்றொரு மரம் முளைத்து வழிகிறது என்று சொல்லி பார்த்தோமேனால் அது என்ன மரம் சொல்லி பார்த்தோம்னா வேப்ப மரம் மட்டும்தான் அந்த இடத்திலே விளையுமே தவிர வேறு எந்த மரமுமே வராது தானே. வேப்ப மரத்தை இந்த அரச மரத்தினுடைய கிளைகளும் அப்படியே அணைச்சுண்டே வரும். அப்படியே பார்த்தோம்னா அந்த முப்பெரும் தேவியனுடைய அம்சமாகவே, அம்பிகையினுடைய அம்சமாகவே அந்த வேப்ப மரமானது பார்க்கப்படுகிறது. இந்த வேப்ப இலை என்பது அம்பிகைக்கு மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்டி பாக்டீரியல் அல்லது ஆன்டிசெப்டிக் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆடி மாசத்துல பார்த்தோம்னா அந்த வேப்பிலையை கட்டி கொண்டு அந்த வேப்பிலை காரி என்று அம்பிகைக்கே பெயர் வைத்திருப்போம். அந்த வேப்பிலை காரியை சென்று வழிபடுகிறோம். அத்தனை மகத்துவம் வாய்ந்தது அந்த வேம்பு என்பது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாரியம்மனுக்கு வேப்பிலை உகந்ததாக ஏன் சொல்லப்படுகிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம மரங்கள் இலைகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே நமக்கு முக்கியமா தெய்வீக தன்மையை உடைய அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுதே முதல்ல நம்ம கண்ணு மூடி நிற்கிறது அந்த வேப்ப மரம் என்பதுதான். இது இறை சாநித்தியம் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்புகிறோம். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிற்குள்ளாக எதிர்மறை சக்திகள் எதுவுமே உள்ளே நுழையாது என்கின்ற ஒரு அபாரமான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லவா? அதே மாதிரி செடின்னு வந்துச்சுன்னு சொன்னா துளசியை தான், அந்த துளசி செடி தான் தெய்வீக தாவரமாகவே பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வந்துடலாம். இந்த வேப்பிலை என்பது மாரியம்மனுக்கு ஏன் இத்தனை உகந்ததாக பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா, மாரி அப்படின்னு சொன்னாலும் நமக்கு முத்து மாரிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது. நம்ம இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்தி பார்க்கணும். உடம்புல ஒரு அம்மை போட்டுருச்சுன்னு சொல்லுவா, தெரியுமா? அதை எப்படி சொல்லுவார்கள்? மாரியாத்தா உடம்புல இறங்கிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஒரு அம்மை போட்டுருச்சுன்னு சொன்னா கூட சுற்றி வேப்பிலையைத்தான் அடுக்கி வைத்திருப்பார்கள். வேப்பிலையை விரிச்சு வச்சு அதில் அந்த குழந்தைய படுக்க வச்சிருப்பா. அந்த வேப்பிலையை வச்சுதான் உடம்பு ஃபுல்லா தடவி கொடுத்துட்டே இருப்பா, தெரியுமா? இங்கே நமக்கு அந்த ஆன்மீக ரீதியான தொடர்பு என்பது புரிய வருகிறது. நம்ம இதற்கு அறிவியல் ரீதியான காரணத்தையும் பார்க்கலாம். அது ஒரு வைரஸின் காரணமாகத்தான் அந்த அம்மைங்கிறது போட்டிருக்கு. அந்த வைரஸ்ல இருந்து நீங்கணும்னு சொன்னா அதற்குரிய தன்மை என்பது, அந்த வைரஸ் அந்த கிருமிகளை நீக்கக்கூடிய திறன் என்பது இந்த வேப்பிலைக்கு இருக்கு. அந்த வேப்பிலையால நம்ம தலை விட்டுண்டே இருக்கும் பொழுது அது அந்த வைரஸினுடைய வீரியத்தை குறைத்து விடுகிறது. அது அவருடைய உடம்பிலிருந்து ஓடி விடுகிறது. தன்னால அம்மை நோய் சரியா போயிடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அம்பிகையினுடைய சொரூபமாக ஏன் வேப்ப மரத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம மும்மூர்த்திகளுடைய சொரூபமாக எந்த மரத்தை பார்க்கிறோம்? அரச மரத்தை பார்க்கிறோம் அல்லவா? அரச மரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவோம்? எல்லா அரச மரத்துக்கு கீழேயுமே ஒரு பிள்ளையார வச்சிருப்பா. அரச மரத்தை எப்படி பார்க்கிறோம்? மூலத்தோ பிரம்ம ரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரதக சிவரூபாயா, விருட்சராஜாயத்தே நமஹா என்று சொல்லி வழிபடுகிறோம் அல்லவா? மூலத்திலே பிரம்மா, நடுவிலே விஷ்ணு, உச்சியிலே சிவன் என்று அரச மரத்தினை வழிபடுகிறோம். இப்படி மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாகவே பார்க்கப்படுகிற அந்த அரச மரமானது தன் அருகே வேறு எந்த மரத்தையுமே வளர விடாது வேப்ப மரத்தை தவிர. இதை நாம் நிறைய இடங்களிலே பார்த்திருக்கலாம். அந்த அரச மரம் பக்கத்துல இன்னொரு மரம், ஏதோ ஒரு மாமரமோ இல்லை ஏதோ ஒரு மரம் வர்றதுன்னு சொன்னா எதுவுமே வளரவே வளராது. அரச மரம் மட்டும்தான் வளர்ந்துட்டு வரும். ஆனால் அந்த அரச மரத்திற்கு கீழேயே அதனுடைய வேரிலிருந்து மற்றொரு மரம் முளைத்து வழிகிறது என்று சொல்லி பார்த்தோமேனால் அது என்ன மரம் சொல்லி பார்த்தோம்னா வேப்ப மரம் மட்டும்தான் அந்த இடத்திலே விளையுமே தவிர வேறு எந்த மரமுமே வராது தானே. அப்படியே அந்த வேப்ப மரத்தை இந்த அரச மரத்தினுடைய கிளைகளும் அப்படியே அணைச்சுண்டே வரும். அப்படியே பார்த்தோம்னா அந்த முப்பெரும் தேவியனுடைய அம்சமாகவே, அம்பிகையினுடைய அம்சமாகவே அந்த வேப்ப மரமானது பார்க்கப்படுகிறது. இயற்கையாகவே இது நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதை யாரும் தனித்தனியா போய் நட்டு வச்சிருக்க மாட்டா. அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்னா சேர்த்து நட்டு வச்சு நான் ரெண்டையும் ஒன்னா கட்டி வச்சு நான் அதுக்கு ஜலம் விடுறேங்கிற மாதிரிலாம் விட்டுருக்க மாட்டா.
இயற்கையாகவே அந்த இடத்திலே அரசமரம் என்பது வந்திருக்கும். அதனுடனேயே பார்த்தோம்னா கூடவே பார்த்தோம்னா ஏதோ ஒரு காகம் தான் எச்சம் போட்டிருக்கும். ஒரு காகம் ஒரு வேப்ப மரத்துல உட்காந்து அந்த வேப்ப பழத்தை சாப்பிட்டுருக்கோம். அதை கொண்டு வந்து இந்த எச்சமாகத்தான் அந்த இடத்துல போட்டிருக்கோம். அந்த எச்சமிலிருந்து அந்த விதையிலிருந்து தான் அந்த வேப்ப மரம் என்பதும் வளர்ந்திருக்கும். அதே போல மற்ற மரங்களும் வர வேண்டும் தானே. மற்ற எந்த மரமுமே வராது. அரச மரத்திற்கு அருகிலே முப்பெரும் தேவியருடைய அம்சமாக வேப்ப மரம் மட்டும்தான் விளையும் என்று சொன்னால் அந்த அரச மரம் என்பது மும்மூர்த்திகளுடைய சொரூபமாக இருக்கிறது. அதே அம்பிகையினுடைய சொரூபமாக இந்த வேப்ப மரம் என்பதும் பார்க்கப்படுகிறது என்பதற்கான ஒரு பிராக்டிக்கலான ரீசனை நான் சொல்றேன். நம் கண் முன்னால் பார்க்கக்கூடிய அந்த காரணத்தை சொல்கிறேன். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த வேப்ப இலை என்பது அம்பிகைக்கு மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்டி பாக்டீரியல் அல்லது ஆன்டிசெப்டிக் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வேப்ப இலையை வச்சு கட்டணும்னு சொன்னா பச்சைலையை வச்சு கட்டு, வேப்ப இலையை வச்சு நல்லா இடிச்சு வச்சு கட்டு, எதுவா இருந்தாலும் சரியா போயிடுன்னு சொல்றா. ஏன்னு சொன்னா அந்த வேப்ப இலை என்பது இன்ஃபெக்ஷனில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அத்தனை ஏன் சருமத்திலே ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் கூட அந்த சரும நோய்களுக்கு கூட வேப்ப இலை அரைச்சி நல்லா பூசுப்பா, வேப்ப இலை அரைச்சி நல்லா பூசிண்டு நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா சரியா போயிடுதுங்கிறோம். அதே மாதிரி வேப்பிலை கட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேப்ப இலையை நன்றாக அரைத்து அதை நன்றாக ஒரு உருட்டி ஒரு கட்டியா தருவா. அதை முழுங்கிடு அப்படின்னு சொல்லுவா. வயிற்றுக்குள்ளாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த வேம்பு என்பது உள்ளே நுழையும் பொழுது அது நம்மை சரிபடுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்றோம். இத்தனை மருத்துவ குணங்களையும் உடையதாக அந்த வேப்ப இலை என்பது செயல்படுகிறது. அதனால் நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? நம்மை காக்கின்ற சக்தியாகவே பார்க்கிறோம். அந்த வேம்பு என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய அம்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் ஆடி மாசத்துல பார்த்தோம்னா அந்த வேப்பிலையை கட்டி கொண்டு அந்த வேப்பிலைக்காரி என்று அம்பிகைக்கே பெயர் வைத்திருப்போம். அந்த வேப்பிலைக்காரியை சென்று வழிபடுகிறோம். அத்தனை மகத்துவம் வாய்ந்தது அந்த வேம்பு என்பது. இது முழுக்க முழுக்க சாக்ஷாத் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம்தான். அதிலே நமக்கு அணு அளவும் சந்தேகம் என்பதே தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.